வணக்கம். இது கேள்விக்களம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படுகின்ற இந்திய பொது தேர்தலில் இந்த 18வது மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. முதல் பொது தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு மிக நீண்ட ஒரு தேர்தல் கட்டமைப்பை கொண்டதாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7வது கட்ட பிரச்சாரத்தின் பரப்புரைகள் இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 7 கட்ட தேர்தல் பரப்புரைகள் சொல்வது என்ன? களத்தில் ஓங்கி ஒலித்தது யார் குரல் என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். சிபிஎம்மிலிருந்து இணைந்திருக்கிற திரு கனகராஜ் அவர்களை விவாதத்திற்கு வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பேச வந்திருக்கிற வன்னியரசு அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்களை வரவேற்கிறேன். வலதுசாரியிலிருந்து பேச வந்திருக்கிற சரவண பெருமாள் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்போம். முதல்ல திரு கனகராஜ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ 7 கட்ட தேர்தலினுடைய இந்த பிரச்சாரம் ஓய்வுக்கு வந்திருக்கிறது. முதல்ல பாஜக இது போல விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையை எடுத்து வைக்கும். இந்தியா கூட்டணி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தேர்தல் பரப்புரைகளை எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்து எங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் எங்கேயோ தேர்தல் பரப்புரைகள் முடிஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நாட்டிலேயே பிரதமர்கள் பேசாத அளவுக்கு வரலாற்றில் புது இடத்தை பிரதமர் பிடிச்சிருக்கிறாரு வெறுப்பு பேச்சில் அப்படின்னு முன்னாள் பிரதமரே இன்னைக்கு கடிதம் மூலம் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். இந்த 7 கட்ட பரப்புரை எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது, எப்படி நடந்து முடிந்திருக்கிறது, உங்களுடைய பார்வை என்ன? இந்திய மக்களின் குரலாக இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானியர்களின் குரலாக இல்லை, அல்லது உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், அல்லது பெண்கள், அல்லது மாணவர்கள், அல்லது தொழில் நடத்துவோர் இவர்களின் குரலாக அது இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பின் குரல். ஒரு அது 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 கேட்பாரற்று போன குரலாக இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்பினார்கள். அப்படி வந்தது. நீங்கள் உண்மையில் இந்தியாவில் வேலையின்மை ஒரு 43 வருட காலத்தில் உச்சத்தில் இருந்த காலமாக இருந்தது. இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தலையங்கம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது நிரந்தரமான வேலை அல்லது பாதுகாப்பான வேலை என்பது இல்லாமல் இருக்குது என்பதுதான் இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய தலையங்கம். நீங்கள் இப்படி விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்திருக்கு, ஆக்சுவலாக பணவீக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு, இந்த காலத்தில் எல்லை பாதுகாப்பு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்கு. ஒரு தேர்தல் என்று வந்தால் இதைத்தானே பேசியிருக்கணும். பிரதமர் பேச மாட்டார். அதுல எதிர்பார்ப்புலாம் இல்லை. யாராவது எல்லை பாதுகாப்புன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுடைய ஆட்சியில பாருங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனைகளுமே இல்லை. பாகிஸ்தான் இந்தியாவில் என்ன மாதிரியான அட்டாக்ஸும் பண்ணவே இல்லை. தீவிரவாத பிரச்சனைகள் இல்லவே இல்லை. அதையெல்லாம் முற்றிலுமாக நாங்க அடக்கி இருக்கிறோம், ஒழித்து இருக்கிறோங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இவங்க ஆட்சி காலம்னா எந்த ஆட்சி காலத்தை சொல்றாங்க? புல்வாமா நடந்தது எப்போ? இல்லை, நான் கேட்க விரும்புறது ஆக்சுவலாக பத்தான்கோட்டை எப்போ நடந்தது? நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துப்பாங்களே தவிர, நீங்கள் அடிப்படையான பிரச்சனைகள் விவசாயிகள் எப்போதாவது இப்போது பண்ணது மாதிரி மோடி எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு கருப்பு கொடி காட்டினாங்களா, மறியல் நடத்தினாங்களா? பாஜக வேட்பாளர்களை திருப்பி விவசாயிகள் இவ்வளவு பெருசாக அனுப்பியது அப்படிங்கிறது எந்த காலத்திலேயாவது நடந்திருக்கா? நீங்க அப்படி சொல்லுங்க. இது நீங்க சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு தான். ஆனா தேர்தல் பரப்புரையில இந்தியா கூட்டணி இந்த பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து பேசிச்சா? நீங்க சொல்ற இதே குற்றச்சாட்டுகளை பேசிச்சா? பிரதமர் வைக்கக்கூடிய உரைக்கு பதில் உரையாக நிறைய இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் மாறுச்சோ, திசை திரும்பி போச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை 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 இதை திசை நீங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வருது. இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணியில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது அதுதான். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பேசு பொருளாக ஆகக்கூடாதுன்னு இவர் நினச்சதுனால தான் அது முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது என்று அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அது பேசு பொருளாக இருந்தது. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தையை 2 இடத்துல சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவங்க சொல்லலை. அந்த 2 டிஸ்ட்ரிபியூஷன் என்பதே ஒன்று நிலமற்றவர்களுக்கு, வீடற்றவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் அப்படிங்கிறதும், பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய
சில பிரிவுகளை நாங்கள் மாநில அரசின் பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்பது தான் அவங்க சொன்னது. அதை அட்டாக் பண்ணாங்க. மதச்சிறுபான்மையினர் அல்லது மொழி சிறுபான்மையினரை பற்றி பேசுகிற போது இஸ்லாமியர்கள்ட்ட அவங்க எல்லாத்தையும் பறித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. எனவே அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த விஷயத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான அம்சங்கள் விவசாயிகள் சம்மந்தமாக அதில் இருக்குது, தொழிலாளர்கள் சம்மந்தமாக இருக்குது, பெண்களுக்கு நாங்கள் வருஷத்துக்கு ஏழை வீட்டு பெண்களுக்கு 1,00,000 ரூபா கொடுப்போங்கிறது இருக்குது. இதை பேசுகிறதுக்கு பதிலாக தான் இதில் இதை சுற்றி தானே வந்திருக்கணும். அவர் இந்த தடவை வேலை வாய்ப்பை பற்றி பேசினாரா? பிரதமர் ஆரம்பத்தில் அவர் வந்தபோது என்ன பேசினார்? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னார். இந்த தடவை பேசினாரா? விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு விவசாய விளைபொருள்களுக்கு கொடுப்பேன்னார். இந்த தடவை பேசினாரா? போன உங்கள் தேர்தல் அறிக்கையில் 2022 சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லிடணுங்கிறதுக்காக 2022 நாங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோன்னு சொன்னார். இந்த தடவை அதை பற்றி பேசினாரா? 60 வயசானால் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் தருவேன்னு சொன்னார். இந்த தடவை அதை குறித்து பேசினாரா? இப்படி ஏதாவது ஒன்று அவர் பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். எதை பற்றியும் பேசலை. ஆக்சுவலாக அவர் முன்னால் சொல்லும்போது மாநில உரிமைகள் சம்பந்தமாக அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு ஏதோ கூட்டாட்சி அப்படின்னு சொன்னார். கூட்டாட்சினாலே கூட்டுறவு இருந்தால் தான் முடியும். ஆனால் அப்படி ஒன்று சொன்னார். இந்த தடவை அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இப்படி இவங்கெல்லாம் நாங்கள் டெல்லியிலேருந்து ஆட்சி நடத்த மாட்டோம், அதாவது மாநிலங்கள் எங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு பேசினார். இந்த தடவை அப்படி ஏதாவது பேசினாரா? இப்படி எதையாவது ஒன்று சொல்லுங்கள். ஆக்சுவலாக தமிழ்நாட்டை பற்றியெல்லாம் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தார்? தமிழ்நாட்டை பற்றி பாசிட்டிவாக இங்கே பேசினார். இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாட்டில் உங்களை பற்றியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னு பேசினார். நீங்கள் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் இங்கே ஆடலாமா, தமிழ்நாட்டில் இங்கேருந்து சாவி எடுத்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்கன்னு பேசினார். இதைத்தான் பேசினாரே தவிர அவங்களுக்கு இந்த தடவை அவங்களுக்கு எதுவுமே பாயிண்ட் கிடைக்கல பேசுகிறதுக்கு. 60 வருஷம் இருந்த காங்கிரஸ் ஆட்சி அல்லது இதர ஆட்சிகளை அவர் விமர்சிக்கிறதுக்கு இருந்த விஷயங்களை கூட இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலத்தில் அதை விட மோசமாக மாறிப்போச்சு. நீங்கள் ஒரு கட்டத்தில் அவங்க 1 ரேங்க் 1 பென்ஷன்லாம் ஃபஸ்ட்டு தேர்தலில் சொன்னாங்க. ஆனால் இப்போ அக்னிபாத் வந்த பிறகு இராணுவத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அவங்க போனாங்க. வேற இராணுவத்தை பற்றி காங்கிரஸ் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் வந்தோன்னா அக்னிபாத் திட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிச்சு. உடனே தேர்தல் கமிஷனை வச்சு மிரட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அது எதிர்மறையான விளைவுகளை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? அக்னிபத் இப்போ பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் அக்னிபத் திட்டம் காங்கிரஸ் அது பிரச்சாரத்துல நிறைய எடுத்து கொண்டுட்டு போனாங்க. அங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது, ராஜஸ்தான்ல செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த அக்னிபாத் எதிர் விளைவுகளை கொடுத்துருக்குதா பிஜேபிக்கு? அதனால தானே அவங்க பயந்து போய் தேர்தல் கமிஷனை வச்சு அது ஒரு திட்டம், அது இராணுவத்தை பற்றியது கிடையாது, அது ஒரு திட்டத்தை பற்றி காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுது. நாங்கள் வந்தால் இதை ரத்து பண்ணிடுவோம், நிரந்தரமாக தான் எடுப்போம்னு சொல்லுது. உடனே பயந்து போய் என்ன பண்ணாங்க, தேர்தல் கமிஷனை வச்சு அதை பேசாதேன்னாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க அதை மீறி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு திட்டம் தான், அதை நீங்கள் ஒன்றும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு பேசுனாங்க. கட்சியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த அக்னிபாத் திட்டத்தினால அதிருப்தி நிலவுது. ஏன்னா அதிகபட்சமான ராணுவ வீரர்கள் அந்த பகுதியிலிருந்து போகிறவங்க. அது வர்றதுனால தான் அவங்க பேசக்கூடாதுங்க. இப்போ நீங்களும் நானும் களத்தில் அங்கே இல்லை. ஆனால் அது ஒரு ஆளும் கட்சியிடம் அல்லது எதிர்கட்சிகளிடம் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துது என்பதிலிருந்து தானே நாம் பார்க்குறோம். நீங்கள் சொன்னதில் மோடி எங்கேயாவது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இந்த தேர்தலில் பேசினாரான்னு சொல்லுங்கள். கிடையாது. ஆக்சுவலாக அவர் பயந்து ஓடினார். ஓகே, கேட்போம். திரு புரட்சி கவிதாசன் வணக்கம். இப்போ 7 கட்ட இந்த பரப்புரையை பார்க்கும் பொழுது பாஜக நிறைய செஞ்ச சாதனைகளை எல்லாம் சொல்லி பேசும். இந்த 5 வருஷம் மட்டும் இல்லாம 10 ஆண்டு கால சாதனைகளையும் சொல்லி பிரச்சாரம் செய்யும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. வேலை வாய்ப்பு, அதே போல பல முன்னேற்றத்திற்கான அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன கொண்டுட்டு வந்தோம், இது போல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்ப வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற பாதைக்கு பிரதமர் மோடி பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாரு. இது போன்ற விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டா வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? வளர்ச்சி திட்டங்களை, முன்னேற்ற இந்தியாவை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டிய பாஜகவிற்கு எதிர்க்கட்சிகள் தேசத்தை பின்னோக்கி இழுக்கிற ஜாதி, மத, மொழி, இன
வெறுப்புகளை தூண்டுகிற குறுகிய பிரச்சாரத்தை, உணர்ச்சிகளை தூண்டுகிற குறுகிய பிரச்சாரத்தை முன்வைத்ததுனால வேறு வழி பிரதமர் தான் இல்லாமல் அந்த வச்சாருன்றாரு வினைக்கு முன்னாள் எதிர்வினை பிரதமர். ஆற்ற வேண்டிய நிலைக்கு இல்ல வினைக்கு எதிர்வினை தான் இது. அதனால நீங்க பாஜக இந்த குறுகிய பிரச்சாரத்தில் இந்த குறுகிய நோக்கத்துக்குள்ள வரல. இனமொழி ஜாதி மதம் அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்து அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு உங்களுக்கே தெரியும், முதல் இரண்டு கட்ட தேர்தல் இந்தியா முழுவதிலும் மிகவும் அமைதியாக நடந்தது அப்படின்னு அனைத்து கட்சியுமே ஏற்றுக்கொண்ட கருத்து. சரி, அதனால முதல் 2 கட்ட தேர்தல் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில், ஜனநாயக திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில், எங்கே தோல்வி பயம் கண்டு போன இந்த INDA கூட்டணிக்காரர்கள் ஜாதி ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா, இன ரீதியா, கலாச்சார ரீதியா, பண்பாடு ரீதியா இந்தியாவின் வேறுபாடுகளை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று பிளவுவாதங்களை, பிரிவுவாதங்களை பேசிய பிறகுதான் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையிலே பாஜக தள்ளப்பட்டது. எனவே எதிர்வினை காங்கிரஸ் போய் ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. ஆனா நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் சரியா கூட கவனிக்க முடியல, தொலைவெளியில இருந்து பேசுறேன். அதனால நான் பேசுறது சொல்லுங்க. அது எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது எங்க மத ரீதியான, ஜாதி ரீதியான பிரிவினையை தூண்டும் வகையில இந்தியா கூட்டணி பேசுச்சுன்னு கேக்குறார். அதாவது நாட்டின் வளங்களை பகிர்ந்தளிப்போம். யாருக்கு? சிறுபான்மை மக்களுக்கும் அது மாதிரி பின்தங்கிய மக்களுக்கும் நாங்கள் பகிர்ந்தளிப்போம் அப்படிங்கிறது. ஏன் சமூக நீதி கொடுப்போம், அல்லது ஏழைகளை முன்னேற்றுவோம், அல்லது முன்னேறிய சாதியில் இருக்கிற ஏழைகள், அல்லது நடுத்தர சாதியில் இருக்கிற ஏழைகள், அல்லது பட்டியல் சாதியில் இருக்கிற ஏழைகள், எக்கனாமிக் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் அண்ணா கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும், வர்க்க ரீதியாக ஏழை பணக்காரன் என்று இந்தியா பிளவுபட்டு கிடக்கிறது. எனவே இந்தியா ரிச்சர் புவர் என்று 2 இந்தியாக்கள் இருக்கிற அடிக்கடி ராகுல் சொல்றாரு. அதனால இந்த புவர் இந்தியாவை ரிச்சர் இந்தியாவாக மாற்றுவோம், அல்லது ரிச்சர் இந்தியாவை புவர் இந்தியாவாக கீழிறக்குவோம் அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி வைக்கிறாங்க. அடுத்து இதில் வர பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் தன்னுடைய முதலும் முடிவுமான பிழை அந்த டைவர்சிட்டி கமிஷன். எனக்கு புரியவே இல்லைங்க. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்த நாள் முதல் நாங்களும் கசக்கி கசக்கி பார்க்குறோம், யார் இப்படி ஒரு சித்தாந்த தந்தை இவர்களுக்கு வந்தார்கள். இதை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அவங்க என்ன சொல்லணும், அதாவது டைவர்சிட்டி கமிஷன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், டைவர்சிட்டி கமிஷன்னா என்னன்னா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரிகள், இண்டி கூட்டணியில் பங்காளிகள். பஞ்சாபில் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் எதிரிகள், டெல்லியில் பங்காளிகள். மேற்கு வங்காளத்தில் மம்தாவும் காங்கிரஸ் கட்சியும் எதிரிகள், ஆனால் NDAல பங்காளிகள். இப்படி முரண்பாடுகளுக்கிடையிலே உடன்பாடு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இது மாதிரியான ரொம்ப 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 மட்டமான ஒரு முழக்கத்தை முன்வைத்து நான் கேட்கிறேன், விவசாயிகளோட போராட்டம் இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஏங்க, அம்பேத்கர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், இறந்த இடம், அவர் படித்த இடம் அனைத்தையும் அவங்களுக்கு தெரியறத விட ஆட்சியிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க, அவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் குரல்களுக்கும் காது கொடுக்கவே இல்லைன்றது குற்றச்சாட்டு. சகோதரி, இல்ல ஒரே ஒரு விஷயங்க சகோதரி, நான் சொல்லிடுறேன். அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையில் அடல் பென்ஷன் யோஜனா, பசல் பீமா யோஜனா, பயிர் பாதுகாப்பு திட்டம் முதல்ல சுதந்திர இந்திய வரலாற்றில் ஏன் இவங்க செய்யல? ஏற்கனவே 65 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையில் தானே ஆட்சி நடந்தது. எல்லா கூட்டணி கட்சிகளும் தானே சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குனீங்க. ஒரு முறையாவது விவசாயிகளை பற்றி, இந்தியாவின் முதுகெலும்பை பற்றி சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கு வீடு திட்டம் என்பதை சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கு காப்பீடு, விபத்து காப்பீடு சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கு எரிவாயு இணைப்பு சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கு மின்சாரம் சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கும் ரோடு சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கும் பென்ஷன் திட்டம் சிந்தித்திருப்பீர்களா? அனைவருக்கும் சுகாதார திட்டம் நீங்க சிந்தித்திருப்பீங்களா?
இப்படி இந்த திட்டம் எல்லாம் 9 விதமான தேவைகளையும் காங்கிரஸ் ஆட்சியிலும் இருக்குது. அதுக்கு பேரை தான் மாத்தி இருக்கிறீங்க. இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா இல்லையா வீடு கட்டும் திட்டம்? இப்ப பிஎம் ஆவாஸ் யோஜனாவா மாறி இருக்கு. நான் கேக்குறேன், இந்தியா ஏற்கனவே ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளில் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்தது. ஒரு எல்லை காவல் வீரனுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா 25,000 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு இந்தியாவுடைய பீரங்கிகள், ஏவுகணைகள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், பிருத்திவி ஏவுகணைகள் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத உற்பத்தி தன்னிறைவடைந்து ஆயுதம் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வந்திருக்குது. டிஃபென்ஸ் காரிடார் இங்கே ஆவடியிலிருந்து பெங்களூர் வரைக்கும் உருவாகி இருக்கிறது. இது சாகர்மாலா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை துறைமுகங்கள் உருவாகி இருக்கிறது. உடான் திட்டத்தில் எத்தனை உள்நாட்டு விமான முனையங்கள் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் இமாலயா யாத்திரை சைனாவுடைய ஆதரவு இல்லாமல், நேபாள ஆதரவு இல்லாமல் போக முடியாது. ஆனால் அடல் ரத்தன் யோஜனா என்று கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்துக்கு மேலே அனாமத்தா ரோடு போட்டதற்கு பிறகு எவர் தயவும் இல்லாமல் இமாலயா தரிசனத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி 1, 2 இல்லைங்க, வளர்ச்சி திட்டங்கள் நிறைந்த ஆட்சி தாங்க நரேந்திர மோடியுடைய ஆட்சி. ஏழ்மை ஒழிப்பு திட்டங்கள் நிறைந்த ஆட்சி தாங்க நரேந்திர மோடி ஆட்சி. இதுக்கு நற்சான்றிதழாக தான் இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன் வச்சோம், தேர்தல் ஆரம்பித்தோம். ஆனால் இவர்கள் சாதி ரீதியா மத ரீதியா பேசுனதுனால நாங்களும் சாதியை மதத்தை பேச வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். சார், தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராமர் கோயிலை திறந்துட்டு தான் சார் தேர்தலே ஆரம்பிக்கப்பட்டது. மதத்தை வைத்து அரசியல் பண்ணது பாஜகவா இந்தியா கூட்டணியா? இன்னைக்கு தேர்தல் முடியறது கையோட எதுக்கு போய் தியானம் பண்ணும் கன்னியாகுமரியில உட்கார்ந்து? இல்ல, தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஏதுவாக தான் செயல்பட்டு இருக்குன்றாங்க. அது எதிர்க்கட்சிகளுடைய வாதம். அதே தேர்தல் ஆணையத்தில் தான் இப்போ இவங்க வெற்றி பெற போறோம், பிஜேபி விரட்டி அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. எந்த தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை சொல்றாங்களோ அதே தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடைமுறைகள் தானே இவங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அப்போ உங்க வாதம் உண்மையானால் 1க்கு 2 பதில் இருக்க முடியாதுங்க. ஒரு கேள்விக்கு 2 பதில் இருக்க முடியாது. ஒன்னு ஆரஞ்சுன்னு சொல்லுங்க அல்லது ஆப்பிள்னு சொல்லுங்க. ஆரஞ்சு ஆப்பிள் மாறி மாறி பேசாதீங்க. சுதந்திரமாக இருக்கிறதா இல்லையா? தேர்தல் ஆணையம் இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு சைலண்ட் ஹார்ஸ்ல இருக்கிறப்ப, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறப்ப, பிரதமர் பிரச்சாரம் முடிந்த பிறகு ஒரு அடையாள பிரச்சாரமாக தியானத்தை முன்னெடுக்கிறாரு கன்னியாகுமரியில அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை போற இடமெல்லாம் திட்டுறீங்க, தியானம் பண்றதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றீங்கன்னு வேற ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கு. ஏங்க, காஷ்மீரில இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு. அதனால ஏற்கனவே போன ஒடிசால பேசும்போது தெரியலையா? உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது தெரியலையா? தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் ஒடிசாவும் ஒரே நாடுன்னு. இல்லங்க, நாங்க அதை நீங்க தவறா அதை சொன்னதுதான். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரிடம் சாவி போய் விட்டதுங்கிறதுனால தமிழர்களே திருட்டு பட்டபடி இவங்களே கட்டினாங்க. யாரு? எதிர்க்கட்சிகளே கட்டினாங்க. இல்லங்க, தமிழை அமித்ஷா என்ன பேசினார்னா, அவருடைய பெருமையை பேசுகிற இல்ல நீங்க தப்பு தப்பாவே சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நீங்க இடைமறிக்காதீங்க. அப்ப நீங்க பேசல இடைமறிப்பேன். நீங்க இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா கேட்டாரா இல்லையா? அப்படி ஏங்க, அவர் என்ன கேட்டார்னா, ஒரிசா மொழி பேசுகிற பூமி புத்ரா சன் ஆப் சாயில் அவர் ஆட்சி வரலாமா அல்லது நீங்க வாரணாசியில போய் பிரதமர் போட்டியிடுறாரு, அரசியல் வாரிசாக குஜராத்தி மொழி பேசுற குஜராத்ல மட்டுமே போட்டியிட வேண்டியது இல்லங்க. ஏங்க, தமிழ்நாட்டுல தமிழர் தான் ஆள்றதே இல்லையே. கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் நீங்க அது உள்ளர போறதுனால சொல்றேன், வந்தேரிகளுடைய வேட்டைக்காடா தமிழ்நாடு மாறி போச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்தேரியா? நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தேரியா? இந்தியா முழுவதும் ஒண்ணுன்னு பேசுறது தப்பா? நீங்க பொய் சொல்றீங்களா? அப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தேரியா சார்? அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தேரியா? காமராஜர் கிங்மேக்கருங்க. நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தேரியா? நீங்க அதை சொல்லுங்க. என்ன வந்தாரிங்கிற வார்த்தை இந்தியா முழுவதும் ஒண்ணுன்னு சும்மா அடிச்சு விட வேண்டியது. அப்புறம் கேட்டா ஒரு மாநிலத்துல ஒரு மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டுல தமிழ் முதலமைச்சராக முடியல. என்ன வந்தாரிங்கிற வார்த்தை? தமிழர் முதலமைச்சராக முடியல. அதாங்க, தமிழ்நாட்டுல தமிழர் முதலமைச்சராக முடியல. தமிழ்நாடு உங்களுக்கு வந்தேரிகளுடைய வேட்டைக்காரா. தமிழ்நாட்டுல தமிழர் தான்
முதலமைச்சரா இருக்காங்க. அதாவது யார் இல்லைன்னு சொன்னா? சார் யார் இல்லைன்னு சொன்னா? ஏங்க கன்னடர் எங்க நீங்க ஆள விட்டுருக்கீங்க? யாரு கன்னடர்? எங்க சார் ஆள விட்டுருக்கீங்க? யாரு கன்னடர்? கமான், யாரு கன்னடர்? காமராஜருக்கு பிறகு தமிழர் யார் ஆண்டு இருக்காங்க? பாரதிதாசன் எல்லாரும் தமிழர் தான். தமிழன் எல்லாரும் தமிழர் தான். தமிழனே, அந்நியர் எங்கு பிறப்பினும் அந்நியன் அந்நியனே. இதான் பாவேந்தருடைய வரையறை. இந்திய திருநாட்டுல இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவர் 25 வயதை நிரம்பியவர் தேர்தல்ல போட்டியிடலாம். 25 வயதை நிரம்பி இந்திய குடிமகனாக இருந்தா தேர்தல்ல போட்டியிடலாம். அடிப்படை குவாலிபிகேஷன் அதுதான். இதுல எங்க தமிழர், ஒடியா மொழி பேசுறவர், குஜராத்தின்னு வருது? எந்த மொழியில வேணாலும் நின்னு போட்டியிடலாம். அங்க ரெசிடென்ட்டா இருந்தாருன்னா மக்கள் ஆதரவு தெரிவிச்சா களத்துல நிக்க போறாங்க, மக்கள் ஆதரவு தெரிவித்து ஜெயிக்க வச்சு அனுப்ப போறாங்க. விஜயராஜ சிந்தியா எங்க இருந்து எங்க வந்தேரி? தமிழ்நாட்டுல விஜயராஜ சிந்தியா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு ஒரு கன்னடர் முதலமைச்சர் ஆக முடியும், ஒரு மலையாளி விஜயராஜ சிந்தியா எங்க பிறந்தாங்க, எங்க ஆண்டாங்கன்னு சொல்லுங்க சார். விஜயராஜ சிந்தியா எந்த ஊர்ல பிறந்தாங்க, எந்த ஊர்ல ஆண்டாங்க சொல்லுங்க சார். எந்த ஊர்ல முதலமைச்சர்? நீங்க விஜயராஜ சிந்தியா எந்த ஊர்ல பிறந்தாங்க? ஒருமைப்பாட்டுக்கு வாங்க. பிரிவினைவாதம்னா பிரிவினைவாதத்துல நாங்க அதாவது ஒருமைப்பாடு வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நீங்கங்க. வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க சொன்னீங்களா இல்லையா? வந்தேரி யாரு? இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு வந்தேரிங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா வந்தேரி, ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனா இந்த திராவிட வந்து நீங்க தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி பேசவே கூடாது. உங்களுக்கு அதுக்கான எந்த விதமான முடியுமா? இந்த திராவிட மற்ற பார்வைகளையும் பெறுவோம். ஹோல்ட் யுவர் தாட்ஸ் சார். மற்ற பார்வைகளையும் பெறுவோம். திரு வன்னியரசு, எத்தனையோ திட்டங்களை பண்ணியிருக்கிறோம். இந்தியாவினுடைய உட்கட்டமைப்புல இருந்து, வேலை வாய்ப்புல இருந்து, வீடு கட்டி கொடுக்கறதுல இருந்து எண்ணற்ற திட்டங்களை இந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசு செஞ்சிருக்கு. அதையெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறிப்பிட்டு சொல்றது இல்லை. எங்களுக்கு எதிர் பிரச்சாரங்களை செய்யறாங்க. ஒரு வெறுப்புணர்வை வந்து இந்தியா கூட்டணி தான் முன்வைக்குது அப்படின்றார். இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் வந்து என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி வாக்கு கேட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள் 2 கோடி பேருக்கு 2.5 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலைவாய்ப்பு தரோம்னு சொல்லியிருந்தோம், இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு நீங்கள் கட்டுக்கலாம். எல்லோருக்கும் வீடு அப்படின்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். எல்லாருக்கும் நாங்கள் வீடு கட்டிட்டோம். இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து வங்கி கடன் கொடுத்துருக்குறோம். அவங்க சொன்ன வாக்குறுதியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவங்களாம் அதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்க முடியலையே, அதெல்லாம் செய்யலை. இன்னைக்கும் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் தேர்தல் மேடையில பேசுறோம், கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களை மட்டும் தான் எடுத்து அது வந்து வெளியில தெரியுது. இதெல்லாம் பிரதமர் எல்லா மேடையிலும் பேசிட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல நாங்க இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தலை நிமிர்ந்து ஏதாவது ஒண்ணு மோடியால சொல்ல முடியுமா? பொய்களை மட்டும்தான் கட்டவிழ்த்து விடுறாரு, வெறுப்பை கட்டவிழ்த்து விடுறாரு, பீதியை பரப்புறாரு. அந்த அடிப்படையில் தான் பேசுறாரு. டிஜிட்டல் இந்தியா வந்து யாருக்கான டிஜிட்டல் இந்தியாவால வந்து இந்தியா வந்து வளர்ச்சி. இன்னைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்னைக்கு கரண்ட் இல்லாத ஊர்கள் இருக்கு, நகரங்கள் இருக்கு அப்படிங்கிறது பட்டியல் வந்திருக்குல்ல. இன்னைக்கு அங்க கழிப்பறைகள் இல்லைன்றாங்க. வடகிழக்கு மாநிலம் இந்தியாவுல இருக்கா, வேற நாட்டுல இருக்கா? பியூரோக்ராட்டிக் ஹர்டல்ஸ் வந்து கம்மியா இருக்குது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு வந்து அது வழிவகுத்து இருக்குது. நிறைய நெடுஞ்சாலைகள்லாம் போடப்பட்டிருக்கு, அதிகபட்சமான கிலோமீட்டர். அது யாருக்கு போட்டுக்கிறாங்க? நீங்க வந்து நகர்மாலா இது பாரத் மாலாலாம் யாருக்கான இது அதெல்லாம் யார் கொண்டு வந்திருக்கிறாங்க? நீங்க அது யாருக்காக அமைச்சிருக்கிறாங்கிறது இருக்குல்ல. நீங்க வந்து அதுக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல. ஏற்கனவே கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மாதிரி நாங்கள் இதை பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? எல்ஐசி போல ஒன்று பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியா? நீங்கள் விமான நிலையங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் அதானிக்கும் டாடா குழுமத்துக்கும் நீங்கள் கொடுத்துறீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? முழுக்க இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம்னு சொல்ல முடியாமல் முழுக்க அவர் வந்து வெறுப்பை கட்டமைக்கிறாங்க. ஜாதியும் மதமும் தான் அவர்களுக்கு மூலதனமாக இருக்குது. இவர் சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு அவர் என்ன சொல்கிறாரு? நான் நரேந்திரன், நீ தேவேந்திரன்றாரு. இப்படியான ஒரு ஜாதி வெறியை எங்காவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? ஒரு பிரதமர் ஜாதி வெறியோடு பேசுகிறாரு. தனக்கு பேருக்கு பின்னாடி அவர்களையும் மேல உயர்த்தி காட்டுறதா அவர் நினைச்சிட்டு. சரி, அவங்களுக்கான நீங்கள் வந்து அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்றிட்டாரா? தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேற்றிட்டீங்களா? எந்த அடிப்படையில் பட்டியலிருந்து வெளியேற்றணுங்கிற கோரிக்கை வச்சாங்க, நிறைவேற்றிட்டாரா? இவர் பேசுறாரு. இப்ப ஏங்க வாயை மூடுங்க கொஞ்ச நேரம்.
சரி சரி பேசிட்டு இருக்காதீங்க. சார் அவர் நான் பேசி முடிச்சு நான் பேசுறேன். வரேன். திரு புரட்சி கவிதாசன் நான் வரேன். குறுக்கு கேள்வி வேணாம். சும்மா இல்ல அமைதியா இருங்க. நீங்க தேவேந்திர குல வேளாளர்கள் சார் நீங்க வாயை மூடுங்க, போய் வாயை மூடுங்க. நான் பேசுறதுக்கு அப்புறம் அப்படி பேசுங்க. பேச வேணாம். இப்போ நான் பேசுறதுக்கு அப்புறம் பேசுறேன். வாயை மூடலாம் சொல்லாதீங்க சார். ஏங்க நான் பேசுறதுக்கு அப்புறம் பேசுறேன். நீங்க வாயை தொடர்ந்து பேசுறீங்க என்ன அர்த்தம்? எதுக்கு வாயை மூடின்னு சொல்றீங்க? நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசும்போது நான் ஏதாவது பேசணும்னா நீங்க தேவேந்திர குல வேளாளர்களை பத்தி தவறான தகவல் சொன்னீங்க. நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசணும் அவ்வளவுதான். அவர் முடிச்சதுக்கு தேவேந்திர அப்புறம் குல வேளாளர்கள் பெயர் மாற்ற அரசாணை நரேந்திர மோடி கொண்டு வந்ததுங்க. ஏங்க நீங்க பேசுனதுக்கு நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க. நாங்க சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. புரட்சி கவிதாசன் வன்னியரசு கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசட்டும். அப்புறம் நீங்க பேசுங்க. நான் வரேன் உங்ககிட்ட. இப்ப என்னோட கேள்வி என்ன? முழுக்க முழுக்க அவர் வந்து மோடிங்கிறதே ஜாதி பேர் தான். அவர் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போய் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ராகுல் காந்தியினுடைய பதவி வரிப்பு அதில் தான். ஒரு பிரதமர், இந்தியா நாட்டினுடைய பிரதமர் தன் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை சேர்க்கிறாருன்னா இவர் ஜாதி வெறியனா இல்ல வந்து அவர் அது தமிழ்நாட்டை தாண்ட எல்லா இல்லங்க. மாநிலங்களும் ஒரு நீங்க பாருங்களேன், நீதிமன்றத்துக்கு போய் அதை நிரூபிக்கிறது இருக்குல்ல. நீங்க பேர் வைக்கிறாங்க, நீங்க வந்து யாதவன் பேர் வைக்கிறாங்க, அகிலேஷ் யாதவன் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனா தன்னுடைய ஜாதியை சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் நீதிமன்றத்தில் போய் நீங்க தண்டனை வாங்கி கொடுக்குற ஒருத்தரை நீங்க ஜாதி வெறியர்னு சொல்லுவீங்களா இல்ல வந்து ஒரு எல்லாத்துக்குமான தலைவர்னு சொல்லுவீங்களா? நம்ம கேள்வி கேட்கறோமா இல்லையா? அவ இதுக்கு எங்க பதிலும் இல்லை. கோயிலை இடிக்கிறவங்க இவங்க தான். பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டுறாங்க நீதிமன்றத்தின் மூலமாக. ஒரு முஸ்லீமுக்கான அந்த பாபர் மசூதி கட்டி கொடுங்கன்றாங்க. ஆனா இவர் என்ன பிரச்சாரம் பண்றாரு? ராமர் கோயிலை வந்து இடிக்க போறாங்க. யார் கோயிலை இடிச்ச பயங்கரவாதிகள் நாங்க கோயிலை இடிக்க போறோம்னு சொல்லி இந்தியா கூட்டணி மேல பழிய போடுறாரு. இது மாதிரி எங்காவது அபத்தம் உண்டா? ஆடைகளை வைத்து அடையாளம் காணுங்கள் சொன்னது யாரு? மோடி சொன்னாரு. எங்காவது இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க எங்காவது சொல்லியிருக்காங்களா? மாடுகளை வச்சிருந்தா மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க சொல்லி அடிச்சு கொண்டது யாரு? இவன் அதை ஆதரிக்கிறாரு. உண்ணாவில் வந்து நீங்கள் வந்து தலித்துகள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க மாட்டுக்கறி வச்சிருந்தா சொல்லி இவர் எங்காவது போய் அங்கே போய் நீங்கள் போய் நின்று ஒரு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? நீங்கள் ஹத்ராஸில் போய் பெண்கள் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்த தலித்துகள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி போனார், மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போனாங்க. நீங்கள் எங்காவது போய் இவர் போய் போனாரா? இவர் போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னாரா? நீங்கள் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க, பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க, பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டாங்க. எங்காவது ஒரு எல்லாரும் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய பிள்ளைகள்னாரு. வெக்கமே இல்லை இவருக்கு மோடிக்கு. என்னுடைய பிள்ளைகள்ன்றாரு. அந்த பிள்ளைகளுக்கு போய் நீங்க போய் பார்க்க முடியல, நீங்க போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. இங்க போறாரு, இதுக்கு போறாரு, கன்னியாகுமரியில போய் இன்னைக்கு போய் தியானம் பண்றாரு. கேமரா பண்ணக்கூடாது. அவர் இந்தியாவில் எங்க வேணாலும் போலாமே. சரிங்க. இதே கன்னியாகுமரியில 2017 ஒக்கி புயல் வரும்போது அங்க வந்து பாதிக்கப்பட்டது யார்? மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அங்க படகுகள் பாதிக்கப்பட்டது. இவர் வந்து பிரதமர் தானே? இவர் போய் அங்க அன்னைக்கு ஒக்கி புயல போய் நிக்க வேண்டியது கன்னியாகுமரி. இப்ப வர கன்னியாகுமரிக்கு வர தெரிஞ்ச பிரதமருக்கு ஏன் அங்க போக முடியல? இன்னைக்கு வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு, மீனவர்கள் கடலுக்குள்ள போக முடியல, வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுது, அவங்களுக்கு மீன்பிடிக்க போக முடியல. இவர் ஒருத்தருக்காக அங்கே வாழ்வாதாரம் போகுது. எதுக்கு வர்றாரு தியானத்துக்கு? நீ தமிழர்களை இழிவுபடுத்துறீங்க, ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க வேஷ்டியும் சட்டையும் போட்டு. வெக்கமே இல்லையா அவருக்கு மோடிக்கு? எப்படி எதுக்குங்க அவர் சொல்றாரு தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது? எந்த அடிப்படையில் பேசுறாங்க? தமிழர்கள் அங்கே ஆளலாமான்னு சொல்றது? அதாவது பிராந்தியவாதம், பிளவுவாதம், பிரிவினைவாதம் பேசுறது இவங்க தான். அது தேர்தல் பிரச்சாரம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு இடங்கள்ல என்ன எப்படி பேசணுமோ அது ஹீட் ஆஃப் தி இதுல அப்படிதான் பேசுவோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு புகழ்ந்து பேசலையா? அதுதான் கேக்குறேன். நீங்க இதுதான் கபட நாடகம்ன்றோம். நீங்க இந்தியாவை வந்து நீங்க ஒன்னா நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து திராவிடம் பேசணும்னா இவங்க வந்து பிரிவினைவாதம் பேச சொல்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது உரிமையை கேட்டோம்னா பாருங்க இவங்க வந்து இப்படி பேசுறாங்க, பிரிவினைவாதம் பேசுறாங்க. இல்ல ஒரு நாட்டினுடைய பிரதமரா 10 வருடம் வந்து சர்வ் பண்ணி இருக்கிறாரு, பதவியில இருந்திருக்கிறாரு. அவருக்கு இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம். கன்னியாகுமரிக்கு வந்து அவரை திரும்ப போன்னு ஏன் நம்ம சொல்லணும்? ஏங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. தென் மாவட்டங்களில் மழை, வெள்ளம், புயல், தெற்குல அவ்வளோ மோசமாக இருந்தது. அங்கே தமிழக முதல்வர் எவ்வளோ கேட்டாங்க? 3700 கோடி ரூபா வந்து நீங்கள் வந்து இதுக்கான பாதிப்புக்கான நிவாரண நிதி கொடுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? ஒன்றுமே கொடுக்கல. முழுக்க வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அங்கே பார்த்துட்டு அங்கே போய் ஸ்ரீ வைகுண்ட கோயிலில் போய் பார்ப்பனர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வந்தவங்க எதுக்கு வர்றாங்க? மக்கள் பாதிப்பை வந்து நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அங்கே கோயிலில் போய் பார்ப்பனர்கள் வந்து அங்கே வந்து டாய்லெட்டில் அப்படிங்கிறது வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து தட்சணையை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் போடாதீங்கன்றாங்க. இது வந்து திசை திருப்புற வேலை இல்லையா? இது வந்து நீங்கள் வந்து வெறுப்பை கக்கிற வேலை இல்லையா?
நீங்கள் வந்து புயலில் வந்து நீங்கள் கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட நிதி எவ்வளவு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க, அதை நீங்கள் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கான அந்த சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க நிதி, தமிழ் மொழிக்கு எவ்வளோ நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் உங்கள்கிட்ட சுத்தமான பதில் இல்லை, தூய பதில் இல்லை. ஆனால் நாடகம் நடத்துவதற்கு, ஏமாற்றுவதற்கு நீங்க வந்து தியானம்ங்கிற பேர்ல வந்து இங்க நீங்க வர்றீங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நிறைய டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது பேசின விஷயங்களே நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். பாஜக முன்வைக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தத்திற்கு இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஆட்படுத்தப்படுறாங்க. அப்ப இவங்க நினைச்சது போல பிரச்சாரத்தை கொண்டு சேர்க்க முடிஞ்சுச்சா இந்தியா கூட்டணியில? இல்லை, இந்தியா கூட்டணி ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவாக வளர்ச்சியை நோக்கி பாசிச இந்த பயங்கரவாத பாஜக ஆட்சியை வீழ்த்துவது ஒன்று இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்டு தொடர்பாக அவங்க கொடுத்த அறிக்கையில் மாநிலம் அந்தந்த மாநிலங்கள் என்ன விரும்புகின்றதோ அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம். அப்போ எல்லா மாநிலத்துக்குமான அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல, கருத்து ஒத்திசைவு இருக்குல்ல, அதை வந்து முன்வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இருக்கிற டோல்கேட்டை பூரா நாங்கள் அகற்றுவோம் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்கிறார். இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் டோல்கேட் அகற்றுவோம். இது ஒரு மிக முக்கியமானது, வியாபாரிகளுக்கு வணிகர்களுக்கு மிக முக்கியமானது. அதே போல் வந்து விவசாயிகள், பாஜக ஆட்சியில் 600 விவசாயிகள் கொல்லப்பட்டாங்க அந்த எல்லையில், பலர் கைது செய்யப்பட்டார்கள், பலர் இன்றைக்கு வந்து அவர்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்காங்கன்னு தெரியும். அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் தருவோம் சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுடைய இந்தியா கூட்டணியினுடைய டிசைன் ஏற்கனவே வடிவம் கொடுக்கப்பட்டு இது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா பாரதிய ஜனதா கூட்டணி என்ன சொல்லுது, எங்காவது ஒரு இடத்துல தேர்தல் பரப்பு இவர் சொல்கிறாரு பகிர்ந்தளிப்போம் சொல்கிறது என்ன, இவங்ககிட்ட இருந்து பறித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பகிர்ந்தளிக்கிறோங்கிறலாம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பகிர்ந்தளித்தல் தான் வந்து மிக முக்கியமான செய்தி. நீங்க திருவள்ளுவர் பற்றி பேசுகிறாங்கல்ல, பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தானே வருது, பகுத்து உண்ணணும் தானே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்துக்களில் நீங்கள் பார்ப்பனர்களுக்கு மட்டும் அதிகாரம் நிறையா இருக்குது, நீங்கள் இடஒதுக்கீட்டில் எவ்வளோ இருக்குது, இந்தியா முழுக்க எவ்வளோ இடஒதுக்கீட்டில் இருக்கிறாங்க, பார்ப்பனர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, ஓபிசி எவ்வளோ இருக்கிறாங்க, எஸ்சி எவ்வளோ இருக்கிறாங்க, எஸ்டி எவ்வளோ இருக்கிறாங்க, பார்ப்பனர்கள்ட்ட இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டை வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ என்ன, அதில் என்ன தவறு இருக்க போகுது? இதைத்தான் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி சொல்கிறோம். ஒரே இடத்துல அதிகாரம் குவியக்கூடாது, ஒரே இடத்துல நீங்கள் வந்து யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கணும், கிறிஸ்தவர்கள் இருக்கணும், மற்ற ஓபிசி இந்துக்களுக்கு இருக்கணும், சூத்திர இந்துக்களுக்கு இருக்கணும், எல்லா இந்துக்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க வந்து பார்ப்பன இந்துக்களுக்கு மட்டும் இருக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கணும்னு குறிப்பிடக்கூடிய இடங்கள்ல ஜாதியை குறிப்பிட்டு அரசியல் செய்றீங்க, மதத்தை குறிப்பிட்டு அரசியல் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு பிரிவினைவாதம், டைவர்சிட்டி டைவர்ட்டிங் விஷயமா பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் சாதி குறித்து ஒரு பிரதமர் பேசுகிறாரு, வெளிப்படை எங்காவது ஒருத்தர் இந்தியா கூட்டணியில் ஒருத்தர் ஜாதி குறித்து எங்காவது பேசியிருக்கிறாங்களா, மதம் குறித்து எங்காவது பேசியிருக்கிறாங்களா? நான் வந்து தவறு செஞ்சால் தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எவ்வளவு வந்து ஒரு கீழிறங்கி வந்து கழிவிறக்கத்தை தேடுறாரு பாருங்க. நான் தூக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் எங்கேருந்து வருது? அப்போ அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் வந்து இதை செஞ்சுருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது சரி. ஆனால் நான் வந்து தவறு செஞ்சால் நீ தூக்கில் போடுங்கன்னா நீ செய்கிறதெல்லாம் தவறு, நீ செஞ்சது பூரா தவறு. இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார், கடைசியாக நான் வந்து மனுஷனே இல்லை. அது நீங்க சொல்லுவீங்க சார், மக்கள் அங்க போய் ஓட்டு கேட்கும்போது அவர் மேல ஒரு நீங்க சொல்ற கழிவிறக்கம் வரும், சிம்பத்தி கிரியேட் ஆகும், அது வாக்குகளா மாறும்னு அவங்க நம்பலாம். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரியான பிரச்சாரம் மாறுறதை நீங்க பாக்குறீங்கல்ல. இவருடைய கழிவிறக்கம் இதுக்கு முன்னாடி நடந்தது. 2019 என்னை அர்பன் நக்சல்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கழிவிறக்கத்தை தேடி ஒரு அறிக்கை கொடுத்தார், இவரே கொடுக்குறாரு. அதில் ரோனா வில்சன் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அதில் கைது செய்யப்பட்ட அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஹேக்கர் செய்யப்பட்டதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கைதுக்கு பின்னாடி மொத்தம் 16 பேர் ஊபா சட்டத்தில் பீமா கோரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. 2019 இதுவரை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாங்க. அப்போ அப்படி அதாவது கேளுங்களேன், குற்றப்பத்திரிகை இதுவரை தாக்கல் செய்யலைன்னா என்ஐஏ ஊபாவை தவறாக பயன்படுத்தியிருக்கு, என்ஐஏ வந்து பாஜகவினுடைய கூலிப்படையாக செயல்பட்டு இருக்கு, மோடியினுடைய கூலிப்படையாக செயல்பட்டு இருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ அன்னைக்கே அர்பன் நக்சல் கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை. இன்னைக்கு என்னைய வந்து வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து இந்தியா கூட்டணி வந்து என்னைய வந்து காலி பண்ண முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுக்கிறது படு தோல்வியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்துல இந்தியா கூட்டணி கட்டாயம் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வரும் பொழுது மோடி சிறைப்படுத்தப்படுவார், கைது செய்யப்படுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது கட்டாயம் நடக்கும். ஓகே.
திரு சரவண பெருமாள், நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைய இடங்கள்ல தேர்தலுக்கு முன்பாக இந்த 10 ஆண்டுகால ஆட்சி காலத்துல மத ரீதியான இன ரீதியான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பொழுது, ஒரு சப்ரசிங் குரூப்பா இருந்து அவர்கள் போராடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் செவி சாய்க்கல பிரதமர் மோடி, குரல் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு தேர்தல் களத்துல வந்துட்டு குறிப்பிட்ட இனத்தையோ மதத்தையோ ஜாதியையோ குறிப்பிட்டு அவர்களுக்கு வந்து இவங்க பிரிவினையை தூண்டுறாங்க என்பது போல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்புறதுங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது இந்த 7 கட்ட தேர்தலில். இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் செஞ்சிருக்கிறாருன்னு முன்னாள் பிரதமர் குற்றம் சாட்டுறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சன் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் அனைத்து சக கருத்துரையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியில் இந்த பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த 18 மே 2014 இந்த தேர்தல் வெற்றிக்கு பிற்பாடு 21 தேதி வாக்கில் வந்து பாரத பிரதமர் வந்து முதல் பாராளுமன்ற ஹால் அந்த குழுமத்தில் வந்து மீட்டிங்கில் வந்து பேசுகிறார், முதல் சொற்பொழிவு ஆற்றுறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேசத்தில் வந்து பல பிரதமர்கள் பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன. எல்லா கட்சிகளுமே வந்து நல்ல விஷயங்கள் பலவற்றை செய்துவிட்டு கிடப்பில் போட்டுவிட்டது. அந்த கிடப்பில் போடப்பட்ட நல்ல விஷயங்களை எடுத்து நான் முன்னிறுத்தி இந்த தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் அந்த திட்டங்களை கொண்டு செல்வேன் என்று பல முறை அந்த குறிப்பாக அந்த முதல் பாராளுமன்ற சொற்பொழிவிலே அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா, நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க இந்திரா ஆவாஸ் யோஜனான்றது தான் பேர் மாற்றம் பட்டு இன்றைக்கி வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதுலேயே பாருங்கள், இப்போ வந்து மோடி ஆவாஸ் யோஜனான்னு அவர் வச்சுக்கல, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு தான் அவர் வச்சுக்கிட்டார். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன விஷயம் சொல்கிறேங்க. ஒரு ஆதார் அட்டை அப்படின்றது காங்கிரஸ் பீரியடில் போடப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து இவர்கள் கிடப்பில் போட்டு விட்டார்கள். ஏன்னா அதெல்லாம் கிடப்பில் போட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு உண்மையான மக்களுக்கு நேர்மையான முறையில் சரியான திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ப சென்றடைய வேண்டும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் முழுமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் நரேந்திர மோடி அவர்கள் நந்தன் நில்கானி தலைமையில். புரியுதுங்களா? இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு ஐடி விங்கில் இருக்கக்கூடிய சீஃபை கூட்டிகிட்டு வந்து இன்ஃபோசிஸினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தது எக்ஸ் கூட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதனால் என்ன ஆச்சு? பல கோடி ரேஷன் கார்டுகள், போலி ரேஷன் கார்டுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டது ஆதார் கார்டு லிங்க் ஆனதுனால. ஆதார் கார்டு லிங்க் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 0 பேலன்ஸ் ஜனதான் பேங்க் அக்கௌண்ட். அதில் வந்து இந்த ஜனதான் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் அக்கௌண்ட் மூலயமா அவங்களுக்கு சேர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு தான் இருக்குது. விவசாயிகளுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டார் நம்மளுடைய சிபிஎம். மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு. அதுதான் அவங்க சொல்றது. அதாவது 0 பேலன்ஸ். அது விஷயத்தையே புரிஞ்சிக்காம வந்து பல போலி நான் பேசும்போது குறுக்கீடு பண்ணாதீங்க சார். கைது பண்ணி இருக்காங்க சார். நான் குறுக்கீடு பண்ணும்போது பேசாதீங்க ஐயா. இல்ல சார், இங்க பாருங்க. அதாவது வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து போலி ரேஷன் கார்டுகளை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போலி ஆதார் அட்டையை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எப்படி போலி சாமியார் மாதிரி இப்போ மோடி எப்படி இருக்கிறாரோ அதுபோல வந்து போலி ரேஷன் கார்டுகளை போலி ஆதார் அட்டையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஓவரா இருக்கு சார். நீங்க அதுல நீங்க பெருமைப்படாதீங்க. அதாவது போலி சாமியாரா என்ன நீங்க அவர் போலி சாமியார் இல்லைங்க அவரு. நீங்க என்ன வைகோ வந்து பிரதம மந்திரி முதல்ல வந்து போலி சாமியார் போகும்போது அவர் சொல்றாரு தான் வந்து தெய்வ பிரேமின்றாரு. வெளியுறவுத்துறை தெய்வ பிரேமி ஏற்கனவே பிரேமானந்தா சொன்னாரு, அவர் கைது பண்ணாங்க சார். அதாவது போலி நீங்க வந்து அவரே தான சொல்றாரு. வந்து தெலுங்கு ஆந்திர பிரதேசல போய் போட்டிறீங்க. அப்ப பிரேமானந்தா மட்டும் எது கைது பண்ணீங்க? நாயுடு ரெட்டி இல்லையா? ரெட்டி நாயுடு இல்லையா? என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க? ரெட்டி நாயுடு என்ன சொல்றீங்க? நீங்க ஆந்திரால போய் டிக்கெட் கொடுத்தீங்களா எம்பி எலெக்ஷன்ல? இதே இண்டி கூட்டணியில நீங்க தமிழகத்துல நீங்க சீட்டு வாங்கிட்டு ஆந்திராலையும் கர்நாடகா போலி சாமியாரை பத்தி பேசுறீங்க, நீங்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாயுடுகளுக்கு ரெட்டிகளுக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க.
என்ன சமூக நீதி நீங்க சொல்லுங்க சார். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், புரியுதுங்களா? இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க ரேஷன் கார்டு மூலமா தவறா கிடையாது சார். அப்புறம் நான் வந்து சொல்ல வேண்டிய வரும். அதை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்களா? தமிழர்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு போலி ரேஷன் கார்டுகள் தமிழர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்றத நான் அந்த டேட்டாலாம் சொல்ல வேண்டியது. அப்புறம் இப்ப நீங்க சொல்றீங்க சார், இத நாங்க சொல்றேன். போலி ரேஷன் கார்டு ஒழிக்கப்பட்டது, போலி ஆதார் கார்டு ஒழிக்கப்பட்டது சொல்றீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து அத வந்து கைது செய்றாங்க? அவர் வந்து கொஞ்ச நேரம் பொறுமையா தவறா சொல்லாதீங்க. நீங்க செய்தியை சரியா சொல்லுங்க. பண்ணும்போது இவர் வந்து திரு சரவண பெருமாள், அதாவது நான் பொதுவான தமிழ்நாட்டுல வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது, புயல் வந்த பொழுது, எத்தனையோ பிற பிரச்சனைகள்லாம் இது பண்ண பொழுது பிரதமர் விசிட் பண்ணவே இல்லை. ஆனா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஜரூரா 2-3 தடவை வந்துட்டு போறாரு. இன்னைக்கு தேர்தல் முடியிற கையோட, பரப்புரை முடியிற கையோட தமிழ்நாட்டுல வந்து தியானம் ஏன் பண்றாருன்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க தியானம்ன்ற விஷயத்தை கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் பரப்புரை முடியும் போதும், முதல் தேர்தல் 2014 தேர்தல் பரப்புரை முடியும் போது வந்து பிரதாப்கர் என்ற இடத்துல வந்து இப்போ தியானம் பண்ணார். 2019 தேர்தல் முடியும் போது வந்து இமாலய பகுதியினுடைய ஒரு பகுதியில் வந்து தியானம் பண்ணார். இன்னைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய திருவடியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து, மதுரையிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு கன்னியாகுமரியிலே முடித்திருக்கிறார். அவருடைய உரிமை சார், அவருடைய மன அமைதிக்கு ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு பண்ணலாம். ஆனால் இங்க தமிழ்நாட்டுல ஒரு வெள்ளத்தின் போது, புயலின் போது மக்கள் அழுது கொண்டிருக்கும் போது, அங்கு ஒரு சீரற்ற நிலை நிலவும் பொழுது கை கொடுத்து தூக்கி விட்டிருக்க வேண்டிய ஒன்றிய அரசு அமைதியா இருந்தது. அன்னைக்கு பிரதமர் பாராமுகமாக இருந்தாரு. இன்னைக்கு வந்து தியானம் செய்யறதுல மட்டும் என்ன பலன்? இல்ல அதாவது அந்த பாயிண்ட் நீங்க வந்து அதை வந்து நான் சொன்ன விஷயம், ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் முடியும் போதும் வந்து தியானம் பண்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, வெள்ளம் வரும்போது ஏன் வரலன்னு கேக்குறீங்க, மணிப்பூர்ல பிரச்சனை நடக்கும்போது ஏன் வரலன்னு கேக்குறீங்க. அங்க அமித்ஷா வந்து மணிப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் இருந்தார். பல துறை அமைச்சர், பல துறை செக்ரட்டரிகள், முன்னாள் செக்ரட்டரிகள், பிஎஸ்எஃப்ல இருந்தவங்க, இந்தியன் ஆர்மில இருந்த மணிப்பூர்ல 1 வாரம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு என்ன நிலைமையை இது பண்ணாங்க. இவ்வளவு அப்பட்டமா மோடியை விட மோசமா போய் சொல்றீங்க. மோடியை விட மோசமா போயிடும். இன்னமும் வந்து மணிப்பூருக்குள்ள உள்ள நுழையவே முடியல, போகவே முடியல. நீ இந்த மாதிரி தவறா என்னைக்கு போனாரு சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. நீ நாங்க போய் சொல்லல, என்னைக்கு போனாரு தேதி சொல்லுங்க. வந்து ஒவ்வொரு மோடி வந்து மணிப்பூருக்கு போயிட்டான்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க, அலிபாபாவும் 40 திருடனும் கதை சொல்லுவீங்க சார். நீங்க பல தடவை வந்து அலிபாபா கேக்குறாங்க. நான் கேக்குறது மோடியை கேக்குறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் மோடியை கேக்குறேன். அவர் போய் குக்கிய நமக்கு போய் பார்த்தாரா, மொய்தியை நமக்கு பார்த்தாரா? மோடி தானே பிரதமர், அமித்ஷா இல்ல. மோடி தானே பிரதமர். தியானம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. இல்ல நான் சொல்றேன் இருங்கங்க, கோயில் வழிபாட்டுக்கு எல்லாம் ஊருக்கு போறாரு. மக்களுக்கு பிரச்சனைங்கும் போது பிரதமரா அவர் போனாரான்னு கேக்குறாங்க. அமித்ஷா போயிட்டு சார், பிரதமர் போனாரா? பிரதம மந்திரி அனுப்பிச்சுதான் அமித்ஷா வராரு. அது இல்லாம நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த வெள்ள பிரச்சனைகளை பார்வையிடுவதற்காக இங்க வராங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு புயல் வரும்போதும் வந்து மத்தியத்துல இருந்து யாராவது நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, கேட்ட நிதி கொடுத்தீங்களா? தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி கொடுத்தீங்களா? அந்த மக்களை போய் பாத்தீங்களா சார்? கோயில்ல போய் பார்க்க முடியல. நிர்மலா சீதாராமன் பெருமை பேசுறீங்க. போடப்பட்ட அதான் கமிஷன் சார் 2015ல வெள்ள நிவாரண நிதிக்காக போடப்பட்ட கமிஷன் பிரகாரம் தான் வந்து நீங்க போட்ட ஸ்கீம் தான். தரக்குறைவா போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நாங்க தரக்குறைவா பேசிட்டோம்? மோடியை விட நாங்க தரக்குறைவா பேசலங்க. மோடியை விட நாங்க தரக்குறைவா நடந்துக்கல. மோடியை விட நாங்க தரக்குறைவா வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேரு சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் கொச்சையான விஷயத்தை பேச வேண்டிய வரும். இங்க வரங்க, நீங்க திருப்பி பாருங்க. நிர்மலா சீதாராமன் எல்லா மேடையிலும் தமிழகத்துல நீங்க பேசுன திருப்பி பாருங்க. நீங்க பேசுன திருப்பி பாருங்க. பேரை எவ்வளவு கேள்வி வந்து பிரச்சாரத்தோட எதிரொலி மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம பார்வைகளை பெறுவோம். வாயிலிருந்து வருகிற சொல்லிலிருந்து வருகிற அம்பையும் முடிச்சுக்கிறேன். கவிதாசன் வர நீங்க வந்து வார்த்தைகளை இப்படி உதிர்க்காதீங்க சார். ஒரே என்ன சொல்லிட்டீங்க? உதிர்க்காதீங்க.
அதாவது என்ன நாங்க சொல்லிட்டோம் சொல்லுங்க. நீங்க தயவு செய்து பின்னோக்கி பாருங்க சார். நான் தயவு செய்து சகோதரரே பின்னோக்கி பாருங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. மோடின்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க? நம்ம கருத்துக்களுக்கு போவோம். இன்னொரு விருந்தினருடைய பார்வையை நான் வாங்கிட்டு வரேன். திரு மதுர் சத்யா, இந்த 7 கட்ட பிரச்சாரம் எப்படி தொடங்கி எப்படி வந்து முடிவுற்று இருக்குது? ஒரு எஃபெக்டிவான பிரச்சாரமா இருந்திருக்கா? 2 பக்கமும் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா, இல்ல சொன்ன விஷயங்கள் தான் நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு தரப்பும் இப்படி போச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம அண்ணாமலையிலிருந்த எஸ்கலேட்டர் சீன் தான். மோடி அவர்கள் தரப்பில் இருக்கிற பிரச்சாரம் வந்து இறங்கிக்கிட்டே வந்ததையும் எதிர்த்தரப்பு பிரச்சாரம் வந்து பயங்கரமான வலு சேர்ந்தது தான் நம்ம பார்க்குறோம். அதன் விளைவாக தான் இன்றைக்கி அவர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இவங்க வந்து 2014 அவர் தியானம் செஞ்சார், 2019 தியானம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த 2 தேர்தலையும் பரப்புரைகள் முடிஞ்சு கவுண்டிங்க்கு முன்னாடி தான் அவர் போய் தியானம் பண்ணார் வழிய பரப்புரை மத்தியிலேயே ஒரு நாள் விட்டுட்டுலாம் அவர் வந்து எங்கேயும் தியானம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இப்போ விவேகானந்தர் ராக்ஸில் போய் அவர் தியானம் பண்ணுறாரு. விவேகானந்தர் எப்போது சிகாகோ மாநாட்டில் 1893 சிகாகோ மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜன் இஸ் நாட் த கிரையிங் நீட் ஆஃப் இந்தியா. மதம் இந்தியாவுக்கு இப்போது ஒரு தேவையாக இல்லை. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அன் இன்சல்ட் டு ஸ்டார்விங் பீப்புள் டு ஆஃபர் தம் ரிலிஜன். மக்கள் பட்னியாக கிடக்கும்போது இந்த மாதிரி மத போதனை செய்வது மக்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறார். அதைத்தான் இன்றைக்கி மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்றத தாண்டி நேஷனல் சாம்பிள் சர்வே எடுக்கிற பல டேட்டாலேருந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, நாட்டில் இருக்கிற குழந்தைகளில் 19.4% குழந்தைகள் 24 மணி நேரம் பட்டினிக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வேளை உணவும் உண்றாங்க அப்படின்னு இருக்கு. அந்த நிலைமையில தான் மோடி நாட்டை கொண்டாந்து வச்சுட்டு இன்றைக்கி போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நண்பர் வந்து பேசும்போது அவரே வந்து ஒப்புக்கொண்டார், புவர் இந்தியாவாக இருக்கே அதை வளர்த்துறதுக்கு ராகுல் காந்திகிட்ட எதுவும் திட்டம் இல்லையான்னு. அப்போ அவரே ஒத்துக்கிறாரு, பிஜேபி இப்படி தான் வச்சிருக்கு அப்படின்னு. இப்போ தோழர் வன்னியரசு சொல்லும் போது சொன்னாங்க, அவர் வந்து மணிப்பூரில் பெண்களை வந்து இழிவுபடுத்தும் போதோ இல்லை ஹத்ராஸில் பண்ணும்போதோ மோடி எங்கே போயிட்டாருன்னு. அவ்வளோக்கெல்லாம் நம்ம போகவே தேவையில்ல. கடைசி 5 வருஷத்தில் பிஜேபி எம்எல்ஏக்கள் யாரோ கிடையாது, பிஜேபி எம்எல்ஏக்கள் உத்தரப்பிரதேசில் குல்தீப் செங்கார், ராம்துலார் குண்ட் 2 எம்எல்ஏக்கள் பட்டியலின சிறுமிகளை, பெண்களை இல்லை சிறுமிகளை வன்புணர்வு செய்தார்கள் என்று கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டு 2 பேர்த்துக்கும் 25 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவங்கள தான் அவங்க ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வந்து காந்தியை பற்றி யாருக்குமே தெரியல, எப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காந்தி யாருமே தெரியாது அப்படின்றாரு. 1909 லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. 1931 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து காந்தியை பற்றி பேசுகிறாரு. 1958 ஹிந்துஸ்தான் டைம்ஸில் மார்ட்டின் லூதர் கிங்கு ஆலபாமா மாகாணத்தில் என் போராட்டமே காந்தியை வச்சு தான் நான் முன்னகர்த்துறேன், அவரோட நான் வைலன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ஆலபாமாவில் போராட்டம் நடத்துகிறேன் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் 1958 எழுதுறாரு. 1969 1969 வியட்நாம் போருக்கு எதிராக அமெரிக்கர்கள் ஃபுல்லாக போராடுறதே காந்தியை மையமாக வச்சு அவங்க நான் வைலன்ஸை போதிக்கிறாங்க. ஜானல்ங்கிற பாடகர் அதுக்காக பாடலே எழுதுறாரு, கிவ் பீஸ் அ சான்ஸ்னு. அவர் சொல்கிறாரு, காந்தியை பார்த்தா நான் பெட்டு போட்டு போராட்டமே நடத்த ஆரம்பிச்சேங்கிறாரு. இதையெல்லாம் பார்க்காம என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மோடி ஐயா காந்தியை யாருமே வந்து பண்ணல, முன்னகரத்தில் நோட்லெல்லாம் இருக்குதுங்க காந்தி அப்படின்றத கூட கணக்கில் எடுக்காமல் பேசுகிறாரு. இவருக்கு காந்தியை பேச தகுதி இருக்கா அப்படிங்கிறதான். ஏன்னா பிரக்யா சிங் தாக்கூர்ன்ற எம்பி ஒரு முறை இல்லை 2 முறை பாராளுமன்றத்தில் காந்தியை கொன்ன கோட்சேவை தேசபக்தர்னு சொல்லி அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள முன்னிறுத்திட்டு நீங்கள் காந்தியை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கள தான் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, அவங்கள தான் நல்ல தலைவர்களாக காட்டுறீங்க. இல்லை காமராசர் ஆட்சியை தருவாங்கிறீங்க. உங்களுக்குன்னு காட்ட தலைவர்கள் கிடையாது. தேசிய அளவில் உலக அளவுலையும் நீங்கள் போட்டுறதுக்கு யாரும் கிடையாதுன்னு இன்றைக்கி காந்தியை கையில் எடுத்துருக்கீங்க. ஏன் வாஜ்பாயை பற்றி மோடி எவ்வளோ பேசியிருக்காரு, காந்தியை பற்றி மோடி எவ்வளோ பேசியிருக்காரு, இல்லை நேருவை பற்றி எவ்வளோ பேசியிருக்காரு, வாஜ்பாயை பற்றி எவ்வளோ பேசியிருக்காரு. நண்பர் சொல்லும் போது சொன்னார், பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு தான் வச்சார், மோடி ஆவாஸ் யோஜனான்னு வைக்கலையே அப்படின்னு. இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாவும் இந்திரா காந்தி பேர் வச்சது கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தான் வச்சாங்க. பிஜேபி அரசாங்கம் இருந்தபோது கர்நாடகாவில் வாஜ்பாய் ஹவுசிங் ஸ்கீம்னு வச்சாங்க, வாஜ்பாய் பேரை வச்சாங்க. அப்போ எல்லா கட்சியில் இருக்கவங்களும் அதுக்கு அடுத்த தலைவர்கள் வரும்போது முன்னாடி இருந்த தலைவர்கள் பேரை வைக்கிறது கரெக்டு தான். பேரை வச்சியே சோரை வச்சியான்னு கேட்குற மாதிரி தான் இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவில் ஒரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா, 906 ஸ்கீமில் 74% ஸ்கீமுக்கு அண்டர் ஃபண்டடாக இருக்குது கடைசி 5 வருஷத்தில் அப்படின்றாங்க. அதாவது எல்லா ஸ்கீமுக்கும் பேரை வச்சுட்டு எதுக்குமே அலோகேஷன் பண்ணுறதில்ல. சொன்னார் இல்லையா, பென்ஷன் ஸ்கீம் வச்சுருக்கோம் அடல் பிஹாரி பென்ஷன் ஸ்கீம்னு, அந்த காசெல்லாம் எடுத்து மோடிக்கு விளம்பரம் பண்ண செலவு பண்ணிட்டீங்கன்னு சிஏஜி அறிக்கை காரி துப்புது. அப்படி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பேரை மட்டும் வாச்சிருக்காரு, நல்ல பட்டியல் போட்டு வந்துட்டார், இந்த யோஜனா இந்த யோஜனா.
ஃபசல் பீமா யோஜனா மோடி தான் அறிமுகப்படுத்தினான்றாரு. 2006 ஃபசல் பீமா யோஜனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2008 புது காம்பனண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துகிட்டு போன சதவீதம் 30% மிக குறைவாக இருந்துச்சு. 15%, 16% இருந்துச்சு. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது 40% மேலே போயிருக்கு. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் வழங்குறது அம்பானி. ஸோ இப்படி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்கள் பிரச்சாரம்ன்றீங்க இல்லையா? வெளி பிரச்சாரம்லாம் இல்லை. பிஜேபி 3 கான்ஸ்டியூன்சி சொல்கிறேன். ஃபத்தேபூர் சிக்ரி இல்லை, இதை மட்டும் சொல்லிடுறேன். கன்னியாகுமரியில வந்து பிரதமர் தியானம் பண்றாரு அப்படின்னா அது இந்த தேர்தல்ல, இந்த 7வது கட்ட தேர்தல்ல என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல அது ஏன்னா சொல்றேன், அது வந்து அது ஏன் என்ன அவர் பிரச்சாரமா பண்றாருன்னா, மாற போகுது? அவருக்கு டேட்டா சொல்லியிருக்கோம். நீங்க பேச தாங்க ஓட்டு குறையுது, நீங்க பேசாம போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை தான் சொல்ல வந்தேன். ஃபத்தேபூர் சிக்ரி இல்ல சைலண்டா இருக்கும்போது பேச போறது இல்ல தானே? இல்ல ஒரே நிமிஷம் 3 உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அதுல இருந்து அவங்க தேர்தல் பரப்புரை எப்படி இருந்திருக்கு, இத்தனை கட்டமா அவங்க எப்படி சந்திச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபத்தேபூர் சிக்ரி, பாக்பாத், மதுரா, இந்த 3 யூபி தொகுதிகளில் என்ன இருக்குன்னா, காங்கிரஸ் கிடையாது, எஸ்பி கிடையாது, இல்லை சமாஜ்வாதி அதாவது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கிடையாது. பிஜேபி, முன்னாள் பிஜேபி வேட்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்களே பிஜேபி காரங்களை நாங்கள் தோக்கடிக்கணும்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஃபத்தேபூர் சிக்ரியில் முன்னாள் எம்பி 2014 முன்னாள் எம்பி பாபுலால் சௌத்ரி சொல்கிறாரு, பிஜேபியில் என்னை கேட்காம நீங்கள் ராஜ்குமார் சஹாரை வந்து கேண்டிடேட்டை போட்டிருக்கீங்க, அதனால் அவரை தோக்கடிக்கிறதுக்கு நான் கங்கணம் கட்டிக்கிறேங்கிறாரு. அதே போல் சத்யபால் சிங் பாக்பாத்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆர்எல்டிக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் பிஜேபி தொண்டர்களே சொல்லிட்டாங்க நாங்கள் உங்களை தோக்கடிக்க போகிறோன்ட்டாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் அவர் பயந்து கன்னியாகுமரிக்கு ஓடி வந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அரசியல் தெரியாதவங்க வேணால் இப்படி வந்து அவர் இல்லைங்க அவர் தியானம் பண்ணுறாரு, அவர் ரொம்ப சாதுவான ஆள் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவர் எப்பப்பெல்லாம் தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு நான் வித்தியாசத்தை நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். சரி, ஓகே. திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய இறுதி பார்வையா நான் முன்வைக்க வேண்டிக்கிறேன். அதாவது அந்த தியானம் அப்படிங்கிறது வந்துட்டு ரைட் டு ப்ரீச் அல்லது ப்ரொஃபஸ் அல்லது யூனியன், ஆர்கனைஸ், பிரிண்ட், இதெல்லாமே ஆர்டிக்கிள்ல அடிப்படை உரிமைகள்ல நமக்கு வந்து அரசியல் சாசனத்தால் உறுதி செய்யப்பட்டது. இல்ல 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 இல்ல, ஏன் நான் சாமி கும்பிடக்கூடாதுன்னு இருக்காரா? கொடைக்கானல்ல போய் தங்கி இருக்காரு. எதுக்கு கொடைக்கானல் போனாரு? ஓய்வுக்காண்டி போனாரு. நரேந்திர மோடிக்கு அப்படியெல்லாம் போறதுக்கு கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா எல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச கேதார்நாத் அப்படின்னு தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? யாருக்கு எது தேவையோ அதை அவர்கள் செய்யலாம், சட்டத்திற்கு உட்பட்டு. சார் நான் பேசி முடிச்சிடறேன் சார், மறுபடியும் நீங்க அதே தவிர ஆரம்பிக்காதீங்க சார். நீங்க பேசல முழுமையா கேட்டுட்டு இருந்தேன். லியோ டால்ஸ்டாய் 1909 காந்திக்கு கடிதம் எழுதினாரு அப்படின்னு சொல்றீங்க. காந்தி அப்போதைக்கு எங்கே இருந்தாரு? காந்தி இருந்தாரு. காந்தி எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாரு. தயவு செய்து பின்னோக்கி பாருங்க. 14ல தான வந்தாரு சார். 14லயே 16ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்தார் சார். சவுத் ஆப்பிரிக்கால இருந்தா லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் பேரே லெட்டர் டு 1909ல. சார் நீங்க தவறா நான் புள்ளி வரதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லங்க சார். புக்காவே வெளிய வந்திருக்கு சார். அது டால்ஸ்டாய் ரஷ்யால இருந்தார். நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஏன்னா அதாவது மகாத்மா காந்தியடிகள் அகிம்சா போராட்டத்தின் மூலமாக உலகறியப்பட்ட ஒப்பாறு மிக்காரும் இல்லாத அற்புதமான தலைவர். அதனால அண்ணன் மகாத்மா அப்படின்னும். இந்தியா உலகிற்கு கொடுத்த கொடைகள்ல யோகா எப்படி உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட கொடையோ அதே மாதிரி அகிம்சா மூர்த்தி காந்தி தந்த அஹிம்சா தத்துவமும் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட கொடை. ஆனா இத போராடுகிற நாடுகள், குறிப்பா மார்ட்டின் லூதர் கிங், அதுபோல டால்ஸ்டாய், அதுபோல பெர்னார்ட் ஷா, இது மாதிரியான ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள் தான் புகழ்ந்தார்களே ஒழிய இப்ப காரல் மார்க்ஸ் போலையோ, லெனினை போலையோ, நெல்சன் மண்டேலாவை போலையோ. நெல்சன் மண்டேலாவை இவருடைய ஃபேனு யாரு? காந்தியை பார்த்து தான் ஈர்க்கப்படுறாரு. ஆனா நெல்சன் மண்டேலா உலகத்துல போய் சொல்றாங்க இந்த புதுசா படம் பார்த்து தான் 80க்கு அப்புறம் தான் வந்து காந்தி உலகத்துக்கு தெரிஞ்சாருன்னு பிரதமர் தான் சொல்லிருக்காரு. அப்படி இல்ல, படம் ரிலீஸ் ஆகும்போது நெல்சன் மண்டேலா ஜெயில்ல இருந்தார் தெரியுமா? ரஷ்யால இருந்து டால்ஸ்டாய் கடிதம் எழுதிருக்காரு. ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டேலா காந்தி படத்தை வச்சிருக்காரு. நீங்க என்னடா படம் பார்த்து தான் காந்தி உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்டாரு சொல்றீங்களேன்னா அவங்களும் சொல்றாங்க. இல்ல படம் சரி ஓகே. காந்தி உலகத்தினுடைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பாப்புலர் ஆனாரு. கொண்டு வராரு. அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் சொல்லுங்க. உலகத்துக்கு தெரியும் சொல்லுங்க. ஓகே. நேரம் இல்ல. நேரம் இல்ல. பேசிட்டு நிறைய. திரு கனகராஜ் உங்களுடைய இறுதி பார்வை. வரிகுடா இயக்கம் என்கிற போராட்டத்தை ஓகே சார், தேங்க் யூ. காந்தியடிகள்
தேங்க்யூ புரட்சி கவிதாசன். நரேந்திர மோடியா இருக்கட்டும், புரட்சி கவிதாசனா இருக்கட்டும், காந்தியை பத்தி இப்படியே பேசணும். இந்தியாவில் இருக்க மக்கள் அதை பார்த்து நல்லா ரசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் அவர் பேசட்டும். சுருக்கம் ஒன்று இல்லை நான் அவர் சொன்னதில்லை. அவர் ஏன்னா வலதுசாரினாலே பொய் பேசுறதுன்னு வச்சுருக்கீங்களா சார்? 26/9/2013 சார். உங்களை தான் அவர் பேர் என்ன சார்? பாயிண்ட் வாங்க. சரவண பெருமாள். சரவண பெருமாள் 26/9/2013 பிஜேபி என்னுடைய யூடியூப் சேனலில் போய் தயவு செஞ்சு பாருங்கள். ஆதார் கார்டை பற்றி நரேந்திர மோடி என்ன பேசியிருக்காரு. நீங்கள் நரேந்திர மோடி ஆதார் கார்டு காங்கிரஸ் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து பேசுவார். அப்புறம் இவர் அதை அனுமுறைப்படுத்துவார். ஜிஎஸ்டி வந்தால் என் பிணத்தில் மீது நடக்கணும்னு சொன்னதான் அது நடக்கும்னு சொன்னார். இவர் அமுல்படுத்தினார். பங்களாதேஷோட சில நிலப்பரப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் பங்களாதேஷுக்கு அடிமையாக போகிறீங்கன்னு சொன்னார். அதே விஷயத்தை இவர் பண்ணார். ஒன்று. அப்புறம் ஏதோ பேரை வச்சுட்டாருன்னு சொன்னீங்களே சார். பேரை அடுத்தவங்க வச்சாங்க சார். ஆனால் இவங்க பெருசாக கொண்டாடுற பட்டேல் ஸ்டேடியத்தில் பட்டேல் பேரை எடுத்துக்கிட்டு மோடி தான் பேரை வச்சுக்கிட்டார் சார். நீங்கள்லாம் அதை பேசலாமா? அடுத்து ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்தேரியா சார், சிடி ரவி வந்தேரியா சார். அவர் சொன்னார் வந்தேரிகள்னு. ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம் போனால் வந்தேரியா? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், அப்படியெல்லாம் பேச வேண்டியது. ஒரே தேர்தல் எல்லாம் ஒன்று. உங்கள் கட்சியில் அமர் பிரசாத் ரெட்டியை வச்சுப்பீங்க. அப்போ தமிழன் இல்லை நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுறதுக்கு சிடி ரவி தான் வழிகாட்டணுமா? தமிழ்நாட்டில் இருக்க யாருக்கும் எதுவும் இல்லையா? அவர் வந்தேரியா? வந்தேரின்னு நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி சார், டைம் திரும்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு. பிஜேபி வந்தேரி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியாவுல எங்க போனாலும் வந்தேரிங்கிறது அவங்களுடைய. திரு வன்னியரசு சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவை கட்டமைக்கும் பொழுது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைக்கும் பொழுது இந்தியா அறிவியலை நோக்கி முன்னகர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அறிவியல் பூர்வமா அறிவியல் ரீதியா அதை கொண்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் மோடி பிற்போக்குத்தனமாக அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கைகளை வளர்க்குறதெல்லாம் அவர் இருக்கிறார். இப்போ ராமர் கோயிலை கட்டுறது, கோயிலுக்கு போகிறது, பக்தியை கொண்டு வர்றது, இதன் மூலமாக அவர் இருக்கிற இராணுவ வீரர்களை கவலைப்படுத்துறது. அப்போ நீங்கள் ராமர் தான் பாதுகாப்புனா ராமரை வச்சுக்கலாம். எதுக்கு இராணுவ வீரர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? இன்றைக்கி சீனா அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ராமரை அங்கே போய் காட்ட வேண்டியதானே, உடனே ஓடி போயிடுவாங்கன்னு. இதெல்லாம் ஒரு அபத்தமாக ஒரு மூட நம்பிக்கையினுடைய வடிவம் தான் மோடி. இதுதான் பிரச்சாரத்திலே எதிரொலிச்சு. ஆமா, இது நீங்க மக்கள் நம்ப மாட்டாங்க. எனக்கு சோறு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம், எனக்கு பசி இருக்குன்னு சொல்ல நீங்க ராமனை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ராமன் எனக்கு சோறு போடுவானான்னு சொல்லி அங்க ஊப்பியில் இருக்கிற சின்ன பையன் கேட்கறான். அவைவன் பேசுறான், ரொம்ப சின்ன பையன் கேட்கற, ராமன் நீங்க காட்டினா எனக்கு சோறு போட்டுருவாங்களான்னு. அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வேலையில் பாஜக மோடி இந்த வேலையை செய்யறாங்க. இது மிக மோசமான ஆபத்தான வேலை. கட்டாயம் இந்தியா கூட்டணி இந்த சரவண பெருமாள் உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. அதாவது சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு சுருக்கத்துக்கு வந்துடுறேன். சிஏஜி ரிப்போர்ட், கவர்மெண்ட் டைவர்டட் ஃபண்ட்ஸ் ஃபார் பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் பப்ளிசிட்டி ஆஃப் அதர் ஸ்கீம்ஸ், மோடியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணலங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இவர் சொல்றாங்க காந்தி சார் இருங்க, இட் வாஸ் டைவர்டட் ஃபார் சார். நீங்க என்ன சொன்னீங்க? மோடிக்கு பரப்புரைக்கு பயன்படுத்திக்கிட்டாருன்னு பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், டைவர்டட் ஃபார் அதர் ஸ்கீம்ஸ். பெட்ரோல் பங்க்ல மோடி போட்டோ பெருசா முடிவுரையா முடிக்க விடுங்க. ஏன் சார் இப்படி குறுக்கீடு பண்றீங்க? நீங்க என்ன அட்ரஸ் பண்ணி தான சார் சொன்னீங்க. அப்ப நான் தான் சார் பதில் சொல்ல முடியும். அவர் சொன்ன சத்யா நான் வரேன் இருங்க சார். நான் முடிவுரைக்கு வரேன் சார். ஏன் அவசரப்படுறீங்க? அதாவது காந்தியை பற்றி அவர் சொன்னது 1% மக்கள் தான் சுதந்திர போராட்டத்தில் போராடினாங்கன்னது டேட்டா இருக்கு. இது உலகளாவிய டேட்டா. இந்தியா முழுக்க 1% மக்கள் தான் போராடினாங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில். அப்போ அந்த 1% மக்கள் தான் காந்தியை பற்றி அறிந்திருந்தாங்க. அதற்கு பிற்பாடு வந்ததுக்கு பிற்பாடு மக்கள் லியோட்டோ ஸ்டால்ஸையும் இவரு நம்ம மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றிலாம் நீங்கள் பேசுறீங்கல்ல. மார்ட்டின் லூத்தர் கிங் டீம் காந்தி போனாரு. அவர் அரையாடை உடுத்துறதுக்கு காரணமே ரூவா நோட்ல பாக்குறாங்க சார். அவ்வளவுதானா ரூவா நோட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ல வந்த பாயிண்ட்
பெருவாரியான மக்களுக்கு தெரிய வந்தது காந்தியினோட படம் வந்ததுக்கு பிற்பாடு. அதெல்லாம் அதுவும் இல்ல, பெரியாரிவான மக்களுக்கு தெரியும் அப்படின்றதானே சொல்லிட்டேன். ஒரு ரூபாய் நோட்டு கையில கொடுத்தப்பவே காந்தி படம் தான் இருந்துச்சு, யாருக்கு தெரியாதா? இருக்கிற வெகுஜன மக்களுக்கும் தெரியும்ன்றத சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. சரவண பெருமாள் சார், ஒரே ஒரு கேள்வி சொல்ற லியோட்டா சார், இங்க பாருங்க சார் ஆன்மீகத்தை பத்தியும் தியானத்தை பத்தியும் தான் பேசியிருக்காரு. சுருக்கமா இவர் வந்து ஆர்டிகல் 25 ரிலீஜியஸ் அசோசியேஷன்ல என்ன சொல்றீங்களா? இருங்க இல்ல, அவர் இறுதி கருத்து டைம் இல்ல. ஆர்டிகல் 39ல இருந்தது தான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு. இவங்க காங்கிரஸை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கான்ஸ்டியூஷனை இன்ன வரைக்கும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக பொய்கள் பேசிக்க வராங்க அப்படிங்கிறது. அதாவது 114 பிரஸ் கான்ஃபரன்ஸ் மன்மோகன் சிங் நடத்திருக்காரு. 3000க்கும் மேலான கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த பிரதமர் வந்து உலகத்திலே ஒரு பிரதமர் 10 வருடம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை கூட சந்திச்சதில்லை அப்படிங்கிறது வந்து பிரதமருக்கு, இந்த பிரதமருக்கு தான் அந்த பெருமையை சேரும். அப்படி இருக்கும்போது அவர் தியானத்தை வச்சு மக்களோட எல்லா கேள்விகளுக்கும் மௌனம் தான். இப்போ தேர்தல் பரப்புரைகளில் பொய்கள்லாம் செல்லுபடி ஆகலை அப்படின்னு திருப்பி அவர் மௌனத்துக்கு தான் வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு இன்னும் புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இது ஒரு மதத்தை சார்ந்தது. விவேகானந்தரை நம்ம போட்டனாலும் அவர் இந்து மத பிரதிநிதியாக தான் இருந்தார். அவரை நீங்கள் போய் பார்க்கறது இந்து மத அடையாளத்தை வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்வது. அதனால தான் நம்ம இதை எதிர்க்கிறோம் இல்லையா. அவர் தனியாக அறைக்குள்ளே பிரயாணம் பண்ணால் யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. அதை ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு கேள்விக்களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.